ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். கார்த்திக் அவர் வந்து ஃபோட்டான்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டெப்த் லேக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் இந்த வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் சூப்பர் கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டி வந்து அங்கே பில்ட் ஆகிட்டுருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருப்போம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஃபோட்டான்ஸ். இந்த ஃபோட்டான்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, இதனோட பயன்கள் என்ன, இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம அலசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா குவார்க்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அப்புறம் ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் கிடைச்சிரும். அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ வந்து ஃபோட்டான்ஸ் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டான்ஸ் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபோட்டான் இருக்குன்னு கண்டுபிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்க் தான். அவர் ஃபோட்டான்னு பேர் வைக்கல, ஆனால் வந்து ஏதோ ஒன்று இருக்கு, அப்படியே ஒரு பார்ட்டிகல் ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஐன்ஸ்டைன் வந்து அதை வந்து சொலிடிஃபை பண்ணாரு. ஐன்ஸ்டைன் தான் வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணாருன்னா, நம்மளோட லைட் எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகலா தான் வருது அப்படின்றத அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாரு. ஆனால் அவரு ஃபோட்டான்னு பேர் வைக்கல. அதுக்கப்புறம் லிவிஸ் வந்தாரு. லிவிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைனோட தியரி எடுத்து அவர் வந்து ஃபோட்டான் அப்படின்னு வந்து பேர் வச்சாரு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அக்செப்டபிளா இருக்கு. நம்ம வந்து என்னன்னா ஃபோட்டான்றது ஒரு பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகல் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடலில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு போசான். போசான்றது ஒரு இன்ட்ராக்ஷன் பார்ட்டிகல். அதாவது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்கு. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஃபோட்டான். ஸோ அப்படிதான் வந்து நம்ம இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டாண்டர்ட் மாடல் வச்சு. இப்போ நம்ம ஃபோட்டான்ஸ் பேசினா எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வருது வந்து லைட் அப்படின்னு தான். ஏன்னா அதுதான் வந்து பாப்புலரான டெர்மினாலஜி. ஃபோட்டான்னா லைட், லைட்னா ஃபோட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது வந்து உண்மை கிடையாது. ஃபோட்டான் வந்து இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அதோட கேரியர் வந்து ஃபோட்டான் தான். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எப்படி நமக்கு வருது அப்படின்னா ஃபோட்டான் வச்சு தான் வருது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மெக்கானிசம். அந்த வேவ் வந்து வேற எந்த வழியாகவும் வரல. ஸோ அதனோட மீடியம் வந்து இன்ட்ராக்ஷன் பார்ட்டிகல் வந்து ஃபோட்டான் தான். அதனால வந்து லைட்ல வந்து ஃபோட்டான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உண்மை. ஆனா முழு உண்மை கிடையாது. ஸோ ஃபோட்டான்றது ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேல வந்து ஃபோட்டான் இருக்கு. காமா ரேஸ் எடுத்தீங்கன்னா அதுலயும் ஃபோட்டான் இருக்கு. ஸோ ஃபோட்டான் வந்து எல்லாத்துலயும் இருக்கு. அதாவது ஃபோட்டான் இல்லாம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸே இல்லை. அதே மாதிரி ரேடியேஷனும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரேடியேட் பண்ணுதுன்னா அந்த ரேடியேஷன் மெக்கானிசமும் ஃபோட்டான் வச்சு தான் நடக்குது. ஸோ இப்போ ஃபோட்டான் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுனால தான் வந்து நம்ம அதை ஃபீல் பண்றோம், இல்லை தெரியுது, இல்லை ஏதோ ஒன்று நம்ம உணர முடியுது. ஃபோட்டான் இல்லை அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்மளை தாண்டி போனாலும் நமக்கு தெரியாது. லைட்டை தாண்டி போனாலும் அந்த லைட்டை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எல்லாத்துலயும் ஃபோட்டான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ ஃபோட்டானா நம்மளுக்கு ஏன் வந்து எக்ஸ்ட்ராலாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் லைட் மட்டும் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலாக வந்து ஏன் வந்து நம்ம எல்லா ஃபோட்டானும் நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அதனோட ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் இருக்கு. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லைட் விசிபிள் லைட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் வந்து அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதே மற்ற ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அதனால வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்க இன்ஃப்ராரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சில வருது. அதுலயும் ஃபோட்டான் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. வேற ஏதாவது இன்ஃப்ராரெட் எக்யூப்மெண்ட் வச்சு நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரேஸ்ல வந்து ஃபோட்டான் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு ரிசீவிங் டிவைஸ் வச்சு நம்மளால வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஃபோட்டான் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாதனால வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. நீங்க எவ்வளோ டாக்குமெண்ட்னால ஃபோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல லைட்ல தான் கொண்டு போய் முடிப்பாங்க. அதனால தான் வந்து அது அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மக்களுக்கு வரல. பட் ஃபோட்டான்றது ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபோட்டான் இருக்கு. இப்போ ஃபோட்டான்ஸ் வந்து பல விதத்தில் வந்து உருவாகுது. ஒரு மெத்தட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் டிகே, அதுலேயும் வந்து ஃபோட்டான் வந்து எமிட் ஆகுது. அதே மாதிரி பார்ட்டிகல் கொலிஷன்ஸில் அதுலேயும் ஃபோட்டான் வந்து எமிட் ஆகும். அப்புறம் பார்ட்டிகல், ஆன்டை பார்ட்டிகல், மேட்டர், ஆன்டை மேட்டர், இந்த கொலிஷன்லாம் ஃபோட்டான் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறம் மற்ற வழி வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட்டம்லேருந்து ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது வெளியில் இல்லை ஒரு ஆர்பிட்டில் அப்படி ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் ஃபோட்டான் வந்து எமிட் ஆகும். ஸோ பல மெக்கானிசம் இருக்குது ஃபோட்டான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபோட்டான் வந்து இல்லாமல் இருக்க முடியாது. அதனோட மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னன்னா ஃபோட்டானுக்கு வந்து டைம் தெரியாது, டிஸ்டன்ஸ் தெரியாது, அப்புறம் வந்து அதுக்கு மேஸும் கிடையாது. இதை நான் விளக்குறேன் என்னன்னு. ஏன்னா இது மூணுமே வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் ஃபோட்டானுக்கு மட்டும் கிடையாது. அதனால தான் அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஃபோட்டானுக்கு வந்து டைம் வந்து 0. அதாவது என்னன்னா அதுக்கு வந்து டைம் தெரியாதனால வந்து ஒரு ஃபோட்டான் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும் அப்படின்றது நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபோட்டான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து வச்சாச்சு.
ஃபோட்டான் வந்து மாஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க ஹிக்ஸ் ஃபீல்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் வந்து ஃபோட்டான் வந்து மாஸ் கிடையாது அப்படின்னு. ஃபோட்டான் வந்து மாஸ்லெஸ் பார்ட்டிகல் அது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டானுக்கு வந்து டிஸ்டன்ஸும் தெரியாது. டிஸ்டன்ஸ் ஏன் தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போனால் நம்ம சொல்லலாம் நம்ம வீடு வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் நடந்து போனப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஃபோட்டான் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் வந்து அந்த 1 கிலோமீட்டர்ல எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியாது. அதை பொறுத்தவரை வந்து அதுக்கு டிஸ்டன்ஸே இல்லை. ஒரு இடத்துல ஃபோட்டான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து இன்னொரு இடத்துல போய் லேண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஃபோட்டானோட நேச்சர். ஸோ ஃபோட்டான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபோட்டான் வந்து டைம் கிடையாது, அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் அதுக்கு மேஸ் கிடையாது. இதனால தான் வந்து ஃபோட்டான் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு போசான். அந்த ஃபோட்டான் வச்சு தான் வந்து எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமே வந்து இப்போ இருக்கு. இப்போ ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம கைக்கு வரைக்கும் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபோட்டான்ஸ் வந்து எப்படி பிறக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ஃபோட்டான்ஸ் வந்து எப்படி கொண்டாடுறது நம்ம கைக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஃபோட்டான்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதே வந்து ஒரு ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால தான். அந்த ஆட்டமை வந்து நம்ம வைப்ரேட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இது எப்படி பார்க்கலாம்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கு. அந்த ஆப்பிள் ட்ரீயை பிடிச்சி நீங்கள் உழுக்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லா ஆப்பிளும் கீழே விழுந்துரும். ஸோ அது வந்து ஃபோட்டான்னு நினச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆட்டமை வந்து உழுக்கணும் அப்படின்னா அது ஃபோட்டானை வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆட்டமை வந்து நம்ம எப்படி உழுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜி வெளியிலேருந்து கொடுக்குறோம். இல்லை எனர்ஜியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஆட்டமை வந்து நம்ம வைப்ரேட் பண்ண வைக்கணும். வைப்ரேட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகிடும். அது எப்படி ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான் வச்சு தான் நம்ம வந்து எமிட் பண்ண வைக்கிறோம். ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்து தாவா வச்சாச்சு அப்படின்னா அதனோட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து ஃபோட்டான்ஸாக ரிலீஸ் ஆகும். ஸோ ஆனால் எப்படி எலக்ட்ரானை வந்து நம்ம தாவ வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஒன்று கொடுக்கணும், இல்லை ஹீட் கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானை வந்து தள்ள வச்சிடலாம் வேற ஆர்பிட்டுக்கு. அப்போ ஃபோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த சோலார் சிஸ்டம்ல ஸ்டார்ஸ்ல எல்லாமே நடக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ இந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டான்ஸ் வந்து எந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து எமிட் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சிடும். இப்போ லைட் ஸ்பெக்ட்ரம்ல வந்து ஃபோட்டான் வருதுன்னா அது விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. அப்போ அதனோட வைப்ரேஷன் வந்து வேறையா இருக்கும். இதே வேற எக்ஸ்ட்ரா இல்லை வேற ஏதாவது ஸ்பெக்ட்ரம்ல வந்து ஃபோட்டான் வருது வந்து அதனோட வைப்ரேஷன் வந்து வேற இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் வந்து ஃபோட்டான் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ விசிபிள் லைட்ல வர ஃப்ரீக்வன்சி வந்து வேற, இன்விசிபிள் செக்ஷன்ல இருக்க வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வேற. இப்போ அந்த வைப்ரேஷன் தான் வந்து அதை டிடெக்ட் வந்து என்ன ஃப்ரீக்வன்சில வந்து ஃபோட்டான் வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு. இப்போ ஃபோட்டான் வந்து ஒரு வேவ் பேட்டர்ன்ல தான் வருது. அதாவது ஒரு பார்ட்டிகளா வருது. அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு வேவ் பேட்டர்ன். அந்த வேவ் பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து ஃபோட்டான் வந்து ஒரு பேக்கெட்டா வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு, அல்லது சைன் வேவ் இருக்கு. அப்பனா ஒரு பாயிண்ட்ல வந்து லைட் எரியுது, பல்பு எரியுது. ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து பல்பு எரியல. ஆனால் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் இல்லை 60 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. அதனால பல்பு எப்பயுமே கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபோட்டான் கேஸ்லயும் அதே தான். ஃபோட்டான் கேஸ்ல வந்து என்னன்னா பேக்கெட் வந்து ஒன்னா வருது. அப்பனா பேக்கெட் நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டு தெரியும். பேக்கெட் இல்லாத டைம்ல நம்ம லைட்டு தெரியாது. அதில் பேக்கெட் வந்து ஒரு சீக்வன்ஷியலாக வந்துட்டு இருக்கு. ஒரு பேக்கெட்டுக்கும் இன்னொரு பேக்கெட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஏன் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா அது வர ஸ்பீடு அப்புறம் வந்து பேக்கெட் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் வருது அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. இதே ஒரு சினாரி எடுத்துப்போம். நம்ம சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து ஸ்லோ மோஷன் பண்ணிடுறோம்னு வச்சுங்க. அந்த ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்து பல்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம சூரியனை பார்ப்போம், ஒரு பாயிண்ட்ல பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டான் தான் வருது. ஃபோட்டான் வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது சூரியன் தெரியும். ஃபோட்டான் ரிசீவ் ஆகாத அந்த ஸ்பேஸ் இருக்கு. அடுத்த ஃபோட்டானுக்கும் இந்த ஃபோட்டானுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபோட்டான் வர வரைக்கும் நம்ம வந்து சூரியன் வந்து காணாம போயிடும். ஸோ அந்த லைட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரதுனால வந்து ஃபோட்டான் வந்து நம்ம அந்த ஸ்பீடில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து லைட் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ சூரியன் கிட்ட இருக்கு, அதனால வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் நம்ம வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். 2 ஸ்டாருக்கு நடுவில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த 2 ஸ்டாருக்கு நடுவில் இவ்வளோ பிளாக் கலர்ல ஸ்பேஸ் இருக்கு, அப்போ எதுவும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலா என்ன உண்மை அப்படின்னா நம்ம கிட்ட ஃபோட்டான் இன்னும் வந்து சேரல. அதுதான் வந்து ரியல் ஸ்லோ மோஷனு. இப்போ ஃபோட்டான் வந்து கிளம்பிச்சு, அந்த ஃபோட்டான் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால வந்து அங்க ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னு வந்து நம்ம அசியூம் பண்றது தப்பு. என்னன்னா ஒருவேளை அந்த ஃபோட்டான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்தது அப்படின்னா திடீர்னு ஒரு ஸ்டாரை நீங்க பாப்பீங்க அந்த இடத்துல. நைட்டு நீங்க மொட்டை மாடியில போய் பாருங்க, நிறைய ஸ்டார்ஸ் பாப்பீங்க. ஸ்டார்ஸ்க்கு நடுவில் நிறைய ஸ்பேஸும் இருக்கும். அதுக்கு வந்து அர்த்தம் வந்து அதுல எதுவும் இல்லை அப்படின்றது அசியூமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபோட்டானுக்காக வெயிட் பண்ணுவோம். ஏன் ஃபோட்டான் வந்து இன்னும் ரீச் ஆகல நம்ம கிட்ட அப்படின்னா ஏன்னா அதோட கன்ஸ்டன்ஸ் தான். அது வந்து லைட் ஸ்பீடு தாண்டி போக முடியாது. ஸோ அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் கலர்ல இருக்கிற ஏரியால வந்து எதாவது இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அது இல்லைன்னு நம்ம அசியூம் பண்றோம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அந்த ஃபோட்டான் வரது வந்து நம்ம வந்து விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்ல இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியும்.
அது விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்ல இல்லை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்கே நிஜமாவே ஒரு ஸ்டார் இருக்கலாம், ஆனால் அதோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இல்லை, வேற ஸ்பெக்ட்ரம்ல இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டில் பிளாக் கலராக தான் தெரியும் மேலே வானத்தில் பார்த்தா. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. அதனால தான் வந்து நம்ம வானத்தில் பார்க்கும்போது சில டைம் ரொம்ப டார்க் என்விரான்மெண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். ஃபியூச்சரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டார் இருக்க தான் வாய்ப்பு இருக்க வழியாக கம்மியாகாது. ஏன்னா நம்ம வந்து லைட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைட்டுன்னு சொல்றத விட ஃபோட்டானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது விசிபிள் லைட்ல இல்லாம நம்ம இன்ஃப்ராரெட் வேற ஏதாவது ஸ்பெக்ட்ரம்ல கூட அது வந்து சேரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கை ஃபுல்லா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டானோட லைஃப் சைக்கிள் வந்து பார்ப்போம். இதை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டான் வந்து நம்ம வரைக்கும் எப்படி வந்து வருது அப்படின்னு. நம்ம பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிளாக எடுக்கலாம், சூரியன் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து லைட் எனர்ஜி நம்ம கிட்ட வர வரைக்கும் வந்து 8 மினிட்ஸ் எடுக்குது. ஆனால் நீங்கள் அதுலேருந்து ஒரு ஃபோட்டான் வந்து 8 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது தப்பு. நம்ம இன்னைக்கு பார்க்குற ஃபோட்டான் வந்து ஒரு 10 மில்லியன் இயருக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபோட்டானை தான் வந்து இப்போ நம்ம 8 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறோம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு போகணும் காரில். இப்போ நீங்கள் ஜிபிஎஸ் வச்சு ரவுட்டிங் போகிறீங்க. அதில் வந்து ஜிபிஎஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரவுட் வந்து 10 மினிட்ஸ் காமிக்குது. இப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ நடுவில் வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அதனால நீங்கள் வந்து குறுக்கு சந்து, அந்த சந்து, இந்த சந்துன்னு சொல்லி எல்லா சந்தையும் தாண்டி அதுக்கப்புறம் போயிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் 10 நிமிஷம் எஸ்டிமேட் பண்ண இனிஷியல் ஜிபிஎஸ் ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ சூரியனுக்குள்ள இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. இப்போ ஃபோட்டானோட பர்த் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் தான். இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீலியம் கொடுக்குது. அந்த எனர்ஜி அவுட்புட் வந்து என்னன்னா ஃபோட்டான் வந்து ஒரு எனர்ஜி அவுட்புட். ஸோ ஃபோட்டான் வந்து ஒரு பார்ட்டிகல், ஒரு பேக்கெட். இப்போ இந்த ஹோல் விஷயம் வந்து சூரியனோட கோர்ல வந்து நடக்குது, இன்னர் கோர்ல. அப்படின்னா சூரியன் வந்து ஒரு டென்ஸான ஆப்ஜெக்ட். அந்த இன்னர் கோர்ல இருந்து அந்த ஃபோட்டான் பிறந்த உடனே அந்த ஃபோட்டான் அந்த கோர்ல இருந்து வெளியில வரணும். எங்க வரணும்? வானத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து சன்னை விட்டு எஸ்கேப் ஆகணும் அந்த கிராவிட்டில இருந்து. ஸோ இப்போ ஃபோட்டான் வந்து என்ன பார்த்து எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபோட்டான் ஃபர்ஸ்ட் பிறகுது உள்ள இன்னர் கோர்ல. இப்போ அது டிராவல் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது ரொம்ப தூரம் டிராவல் ஆகாது. அது என்ன பண்ணா அங்க டென்ஸா இருக்கிறதுனால இன்னொரு ஆட்டம்ல போய் மோதிடும். அந்த ஆட்டம் வந்து மோதுறதுனால ஃபோட்டான் அங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ ஆட்டம் வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து அது போட்டுரும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோட்டான் வச்சதுனால அது ஒரு ஃபோட்டானை வந்து எமிட் பண்ணும். ஏன்னா அது ஆர்பிட்ல வந்து ஜம்ப் ஆயிடுது. அதனால அது ஒரு ஃபோட்டான் எமிட் பண்ணும். இப்போ அந்த ஃபோட்டான் வந்து என்ன பண்ணும், மறுபடியும் டிராவல் பண்ண பார்க்கும். அது வந்து இன்னொரு ஆட்டம்ல வந்து கொலாயிடும். இந்த மாதிரி வந்து ஆட்டம்ஸ் வந்து கொலாய்ட் ஆகிட்டே இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா. ஃபைனலா அது வந்து என்ன பண்ணா, அந்த உள்ள இருக்கிற டென்ஸான இடத்துல வந்து மேல வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து எலிவேட்டர் மாதிரி ஸ்லோவா மேல வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த டென்ஸான பார்ட்ல இருந்து வெளியில வந்துட்டோன்னா ஆட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க ஆரம்பிக்கும். நம்ம வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து லூஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, ஃபோட்டான் வந்து கொஞ்சம் கொலிஷன் வந்து கம்மியா இருக்கும். ஆனா ஸ்டில் கொலிஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கொலிஷன்லாம் மீறி ஃபைனலா வந்து என்ன ஆகும்னா, அந்த சன் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆயிடும். அந்த எஸ்கேப் ஆகிற ஃபோட்டான் தான் வந்து நம்ம எர்த்துக்கு வரும்போது 8 நிமிஷம் டிராவல் ஆகுது. இதுதான் வந்து ஒரு நடக்கிறது. ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஃபோட்டான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் ஆன ஃபோட்டான் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கிரியேட் ஆகிற, அதாவது இந்த செகண்ட்ல கிரியேட் ஆகிற ஃபோட்டான் சூரியனுக்குள்ளார ஒரு 10 மில்லியன் இயர் இல்லை 5 மில்லியன் இயராவது கழிச்சு தான் வந்து அந்த ஜென்ரேஷன் தான் பார்க்க முடியும், இமீடியட்டாக பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபோட்டானுக்கு வந்து ஒரு ஈஸியான பாத் கிடையாது. இப்போ இன்னொரு கோர்ல வந்து ஃபோட்டான் கிரியேட் ஆகி உடனே சர்ஃபேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அது வந்து 3 செகண்ட்ஸ் ஆகும். இன்னொரு கோர்ல வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க டிராஃபிக் போட்டீங்க ஜிபிஎஸ்ல, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க வீட்டுக்கும் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை, ஒரு கார் கூட கிடையாது. நீங்க வந்து அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா நீங்க வந்து 10 நிமிஷத்தோட ஃபாஸ்ட்டாக வந்துட முடியும். ஆனால் மற்ற டிராஃபிக்லாம் இருக்கிறனால தான் வந்து டிலே ஆகுது. அதனால தான் ஃபோட்டானும் நடுவில் எந்த ஆட்டம்ஸும் இல்லை, ஜென்ரேட் ஆகும்போது ஸ்ட்ரைட்டா வெளில வர வேண்டியது. அப்படின்னா அந்த சன் இன்னர் கோர்ல இருந்து அந்த ஃபோட்டான் வெளியில வரதுக்கு வந்து 3 செகண்ட்ஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த வெளியில வந்துச்சு அப்படின்னா 3 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரதுக்கு வந்து 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த கிரியேட் ஆன ஃபோட்டான் வந்து அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துட முடியும். ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, உள்ள இருக்கிற ஃபோட்டான் வந்து உள்ள ஜேர்னி ஆகிட்டே இருக்கு. கிரியேட் ஆனது அந்த சன் கோர்ல வந்து மாட்டிக்கிட்டு அதனால வெளியில வர முடியல. வெளியில வர முடியாததுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு லேட்டா வருது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம அந்த ஃபோட்டானை வந்து ரிசீவ் பண்றோம். அதனால தான் வந்து சன் வந்து ஃபியூல் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஜென்ரேட் பண்ற ஃபோட்டான் அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு எஸ்கேப் ஆக போகுது. அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். சன் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து உடஞ்சே போகாது. சன்ல வந்து அடிக்கடி நீங்க சோலார் ஃபிளேர்ஸ் வந்து கரோனா மாஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் கேள்விப்படுவீங்க. இது வந்து என்னன்னா, இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் பண்ணிடும். அந்த ப்ரெஷர்ல வந்து என்னன்னா அது அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிக்கும். அதனால அந்த ஃபோட்டான் வந்து ஃபாஸ்டா வெளியில வந்துடும். அதான் கரோனா மாஸ் இன்ஜெக்ஷன். அதுல வந்து இருக்கிற எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து
ஒரு மாதிரி ஷார்ட்கட்ல வெளியில வந்துடும். ஆனா அந்த எஜெக்ஷன்ஸ் வந்து எப்பயாவது தான் நடக்கும். அது நடக்கும்போது அது பெரிய ஈவெண்டா இருக்கும். நம்ம சன்குள்ளார இருந்தா அது ஒரு மாதிரி ஒரு 1000 வேல்கனா ஒரே டைம்ல வெடிக்கிற மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனா அந்த கரோனா மாஸ் எஜெக்ஷன்ஸ்ல போட்டானுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்டஸ்ட் பாத், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா சுத்திட்டு இருக்குது, ஒரு இஜெக்ஷன்ல வந்து எல்லாமே வெளியில வந்துடும். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த மாதிரி எதுவும் வெடிக்கல, நார்மலான ப்ராசஸ் வந்து போட்டான் வந்து சேர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நம்ம கைக்கு வரதுக்கு. இது சன்ல மட்டும் கிடையாது. சன் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஸ்டார் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்குற லைட் ஒரு 5 லைட் இயர் கழிச்சு நம்ம ஒரு போட்டானா நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா வந்து அந்த போட்டான் வந்து 5 லைட் இயருக்கு முன்னாடி கிரியேட் ஆனது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா அந்த போட்டான் வந்து உள்ள மாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சென்ட்ரல் மாஸ் கோர்ல வந்து மாட்டிக்கிட்டே இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் அந்த போட்டான் வந்து சர்ஃபேஸ்ல தப்பிச்சு வந்து தாண்டி நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகி டிராவல் வரும்போது நம்மளுக்கு வந்து அது 5 மில்லியன் இயர்ஸ் 5 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு லைட் இயர்ஸ் கழிச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார் வந்து பக்கத்துல இருக்கு, 5 லைட் இயர்ஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஆனா உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நடந்து நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து இப்போ ரீசெண்டா தான் வந்து அந்த அவுட்புட் தான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம பாக்குற ஒவ்வொரு போட்டானும் வந்து ஏதோ ஒரு பீரியட்ல நடந்தது தான் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். ஸோ நம்ம பெரிய டைம் டிலேல வந்து போட்டானை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து கேட்கலாம், போட்டான்ஸ்க்கு எப்படி டைமே கிடையாது, டைம் இல்லாம 0 டைம்ல வந்துட முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல உருவாது, இன்னொரு இடத்துல வந்து 0 டைம்ல வந்துட முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலா இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்ன டைம் டைலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டாந்தாரு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹையர் வெலாசிட்டி இருந்தது, அதாவது ஹையர் ஸ்பீடு இருந்தது அப்படின்னா அது வந்து கம்மியான டைம் தான் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவா சுத்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜாஸ்தியான டைம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ பூமி வந்து சுத்துது, இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு டைம் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இதே வந்து போட்டான் வந்து அது வந்து ஒரு செகண்ட் கூட ஆகாது. அது என்ன, அந்த ஸ்பீடுனால வந்து அந்த டைம் டைலேஷன் வந்து நீங்க வந்து ஒரு வருஷம்ன்றது மில்லி செகண்டா மாறிடும். ஏன்னா அந்த வெலாசிட்டி தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது டைம் வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து டைம் டைலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபாஸ்டா போற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டைம் ரியலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்லோவா போற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டைம் ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால தான் வந்து போட்டான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த எண்ட் ரீச் ஆகும்போது லைட் ஸ்பீட்ல போறதுனால அது வந்து டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால வந்து டைம், அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற டைம் வந்து அதுக்கு வந்து கிடையாது. அதனால தான் அது 0 டைம் அப்படின்றது நம்ம சொல்றோம். அது 0 சொல்றதோட 99.99999% கூட நீங்க சொல்லிக்கலாம். ஆனா வந்து அது வந்து டைம் 0 டைம் தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து போட்டான்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்றேன். உங்க ஃபீட்பேக்கும் கொடுங்க, எது உங்களுக்கு பிடிச்ச டாபிக், எது நல்ல டாபிக் அப்படின்னு. என்னோட வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க வந்து சயின்ஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.